பிரைஸ்லாம் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயை பாராட்டினாரல்லவா, அவரை துதிக்கலாமா? எனக்காய் ஜீவன் விட்டவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்கள் மீத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தீற்றிடுவார், மரண பள்ளத்தால் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இங்கே கர்த்தர் யோசுவாவிட்ட சொல்றாரு, மோசே எப்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்துவானோ அப்படியே நீயும் இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவாயாக. அப்படி கீழ்ப்படினா நீ என்ன செய்யணும்? இரவும் பகலும் அதை எப்பொழுதும் தியானித்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி தியானித்து கொண்டிருந்தால் நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்வார். அன்பாண்ட தேவனுடைய பிள்ளைகளே, அநேக வேளையிலே நாம் செய்கிற காரியங்கள் நமக்கு வாய்ப்பதில்லை. நாம் செய்கிற அநேக இடங்களே இப்படி முட்டாளா இந்த காரியத்தை செய்துட்டு முட்டாள்தனமாக பிஹேவ் பண்ணிட்டோமே, இப்படி செய்திருந்தா இதை சாதிச்சிருக்கலாமே, இதை செஞ்சு முடிச்சிருக்கலாமே, தெரியாமல் இப்படி பண்ணிட்டோமே. அநேக சூழ்நிலை நாம் பின்பு முடிந்த பிறகு நாம் அதை குறித்து சொல்லுவதுண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வழிகள் வாய்க்கப்படாதற்கு, நம்முடைய காரியங்கள் வாய்க்கப்படாமல் நாம் முட்டாள்தனமாக நடந்து கொள்வதற்கு காரணம் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததான். நாம் என்ன செய்கிறோம்? நம்மளால் முடிகிற காரியங்களை எல்லாம் நம்முடைய புத்திக்கு எட்டினபடி, நம்முடைய அறிவுக்கு எட்டினபடி செய்ய நினைக்கும் போது அதில் தோல்வியை அது வாய்க்காமல் போய் விடுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைக்கு இங்கே கர்த்தர் சொல்கிறார், இரவும் பகலும் என்னுடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய இந்த வார்த்தை தான் ஆண்டவர் நான் வார்த்தையானவர்னு சொல்கிறார். அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது அவர் நம் வழியை வாய்க்க பண்ணுவார், நாம் புத்திமானாயும் நடந்து கொள்வோம். அப்படி வார்த்தைகள் நமக்கு ஆலோசனையை தந்து நம்மை வழிநடத்த. அன்பான தேவனுடைய பிள்ளை, நாம் கர்த்தருடைய வேதத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது, அது இரவும் பகலும் தியானிக்கும் போது கர்த்தர் நம் வழியை வாய்க்க பண்ணுவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக கொடி நன்றி தகப்பனே. இந்த நாள் கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம், உங்கள் கிருபை எங்களை தாங்கினதேப்பா, நன்றி நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு வழியிலும் உடைய கரத்தை தருகிறோமப்பா. என்னுடைய வழி வாய்க்கவில்லையே, நான் இந்த காரியத்தை இப்படி முட்டாள்தனமாக செய்துட்டேன், அநேக காரியங்களை குறித்து கவலங்கி தயங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது உண்டத்திலே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவேன் அப்பா, உடைய வேதத்தின்படி நடப்பேப்பா, அதனை தியானிப்பேப்பா அப்படின்னு சொல்லி தங்களை ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் வாய்க்கப்படுவீராக தகப்பனே. அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீருங்க வாய்க்கப்படுங்கப்பா. அல்லேலூயா. உடைய ஞானத்தினால் நிரப்புங்கப்பா, பிள்ளைகளுக்கு உடைய ஞானத்தா நிரப்புங்க தகப்பனே. உடைய கருத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருங்க. இந்த நோக்களை மூடி மறைச்சிக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வலமையும் பலன் ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்தப்படும்.
இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.